கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளுக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தருடைய ஊழியக்காரன், கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் ஒரு விசேஷித்த நாள். இந்த நாள் ஆண்டவர் உங்களுக்கு நன்மை செய்கிற நாள். நீங்கள் எந்த போராட்டத்தில் பிரச்சனையில் இருந்தாலும் அதற்கு ஒரு நல்ல முடிவை இன்றைக்கு உண்டாக்குற ஒரு நாள். கலங்காதீங்க, கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். புதிய காரியத்தை பார்க்க போறீங்க. உங்க துக்கம் சந்தோஷமாய் மாறப்போகுது. இந்த நாளை உங்க வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு நாளாய் தேவன் தன்னுடைய அற்புதத்தை வெளிப்படுத்த போகிறார். விசுவாசிப்பீங்களா? இந்த ஜீவார்த்தைக்கான வசனத்தை கேட்போமா? யோபு 5:16. அதனால் தரித்திரனுக்கு நம்பிக்கை உண்டு, தீமையானது தன் வாயை மூடும். இன்றைய ஜீவார்த்தின் தலைப்பு தீமை வாயை மூடும். தீமை வாயை மூடும் அப்படின்னா, நமக்கு விரோதமாய் உண்டாகிற தீமைய கர்த்தர் வாயை மூடி போட்ட மாதிரி மூடி போடுவார். ஒரு மனுஷன் அதிகமா திறந்து பேசிட்டு இருக்கிறான், நான் வாயை மூடு, நான் மூடிடுவான். ஒரு நல்ல அதிகாரம் உள்ள ஆள் சொல்லும்போது, அல்லது அவனே தன் கையை வச்சு வாயை மூடினானா சைலண்ட் ஆயிரும், அவ்வளோ முடிஞ்சு போச்சு. சில நேரங்களில் பிசாசுக்காக கர்த்தருடைய ஊழியக்காரர்களாக நாங்கள் செபிக்கும் போது பிசாசு அலக்கழித்து சத்தம் போடும். சில நேரங்களில் சில ஆவிகள் அமைதியாக இருக்காது, ஏதாவது பேசிட்டு இருக்கோம். அங்கிருந்து என்னை ஏவி விட்டாங்க, நான் அங்கிருந்து வந்திருக்கேன், என் பேர் இது அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நாங்கள் என்ன செய்வோம், சில நேரத்தில் கர்த்தர் நடத்தலின் பேரில் பிசாசை பேச விட மாட்டேன். எப்படின்னா, இயேசு நாமத்தினால பிசாசை பேசாத, வாய மூடு அப்படி கட்டளையிடும்போது வாய மூடிடும். வாய மூடிடும், அவ்வளோதான். ஏன்னா அந்த அதிகாரத்தை கர்த்தர் வச்சிருக்காரு. அதே போலதான் தீமை வாய மூடிடுமா, தீமை ஒன்றும் இல்லாமல் போயிடும். இதுவரையிலும் தீமைகளை பார்த்துட்டு இருந்தீங்களா? உங்க வாழ்க்கையின் முழு பகுதியும் தீமை தான் நடந்துட்டு இருந்துச்சா? தீமையை பார்த்து பார்த்து என்ன வாழ்க்கைன்னு நினைச்சிட்டீங்களா? எங்க வாழ்க்கையில நன்மையே நடக்காதுன்னு நினைச்சு முடிவு பண்ணிட்டீங்களா? இனி தீமை வாயை மூட போகுது, நன்மை நடக்க போகுது. சரியா? நம்ம ஆண்டவர் தீமை செய்கிறவர் அல்ல, நன்மை செய்கிறவர். தீமையே ஆண்டவர் செய்ய மாட்டாருங்க. பிசாசு தான் தீமை செய்வான். சரியா? தேவன் நன்மை செய்கிறவர். ஆண்டவர் எப்ப நமக்கு தீமை செய்ய வழியை திறக்கிறார் தெரியுமா? நம்ம தீமையான மனுஷனா மாறினா மட்டும்தான், நம்ம ஆண்டவருக்கு பிரியம் இல்லாம வாழ்ந்தா மட்டும்தான் தேவன் தீமை செய்வதற்கான வழியை நமக்கு எதிராக திறந்து விடுகிறாரே தவிர, தீமை செய்கிறவர் என்ன உள்ள மாறுகிறாரே தவிர அவர் தீமை செய்யவே மாட்டார். யாராவது அம்மா அப்பா நல்ல பிள்ளைகளுக்கு ஒரு தீமை செய்வாங்களாங்க? செய்யவே மாட்டாங்க. அவதை காட்டிலும் மேலானவர் நம்முடைய பரம அப்பா, பரமபிதா. நமக்காக இந்த பூமியிலே மனுஷ உருவில் வந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. சரியா? தீமை எல்லாம் வாயை இணைய மூட போகுது. தீமை எல்லாம் அப்படியே ஒன்றும் இல்லாம போகுது. கர்த்தர் எல்லாவற்றையும் நிர்மலமாக்கி போட போகுது. ஜெபிக்கலாமா? கண்களை மூடுவோமா? ஜெபிப்போம். ஆமா ஆண்டவரே, தீமை வாயை மூடுவதை போல மூடுவதாக. இதுவரையிலும் தீமைகளை கண்டமுடைய பிள்ளைகள் இனி தீமைகளை பார்க்கக்கூடாது. இன்றோடு தீமைக்கு ஒரு முடிவு. இன்று முதல் நன்மையை காணுகிற ஒரு வாசல் திறக்கப்பட நம்முடைய ஊழியக்காரன் ஜெபிக்கிறேன். இன்று முதல், இந்த நாளிலிருந்து நன்மைகளை நம்முடைய பிள்ளைகள் பார்க்க ஆரம்பிக்கும். தீமைகளை கண்ட கண்கள் நன்மைகளை காணட்டும். ஆண்டவரே, நன்மைகளை காணட்டும், அதிசயங்களை பார்க்கட்டும். உன்னுடைய பிள்ளைகள் பூமியிலே கொடுக்கப்பட்ட நாளிலே மகிழ்ச்சியும் சந்தோஷத்தை அனுபவிப்பார்களாக. துக்க நாட்கள் முடிந்து போகட்டும், துக்க நாட்கள் முடிந்து போகட்டும். பொல்லாத சத்துருவம், பொல்லாத மதுரம் கொண்ட தீமையை கர்த்தர் அழித்து போடுகிறார். உடைய ஊழியக்காரன் தீமைகள் அழிந்து போகட்டும் என்று ஜெபிக்கிறேன். நன்றி ஆண்டவரே. யாராவது ஆபத்தான நிலையில் இருந்தா விடுதலை கொடுத்துருங்க. இன்னைக்கு பிறந்த நாளை காண்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். இப்ப அவங்களை தொட்டு ஆசீர்வதிச்சிருங்கப்பா. திருமண நாளை காண்கிற குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறேன். குடும்பங்களை வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எல்லா குடும்பங்களும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தில் நிரம்பி சாட்சியா மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.